ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் கைது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடிகை லட்சுமி மேனன் இவர்கள் வந்து கைது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இவங்க நிறைய தமிழ் சினிமாலையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்கி, சுந்தரபாண்டியன், மிருதன் இந்த மாதிரி படத்துல தான் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சின்ன ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கவும் வந்துட்டாங்கன்ற விஷயம் ஸோ பரவாயில்ல பேசப்பட்டுச்சு அந்த டைம்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இவங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் தமிழ்ல கம்மியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் போக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்ல ஒரு மதுபான கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பிரச்சனை காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஊழியர்களை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அலிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா அனிகேத், மிதுன் பிளஸ் அவங்க கூட இந்த சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க கூட ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடுறதாகவும் அந்த வாக்குவாதம் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம இதுல லட்சுமி மேனன் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த காருக்குள்ள இருக்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஐடியூல இருக்க கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு பெரிய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த ஐடியூல யாரு கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் விசாரிச்சிருக்கும் போது இந்த ஃபுட்டேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்ததால் தான் இவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி மேனன் மேல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமி மேனன் இந்த ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது கட்ட பர்சனா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்றதும், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஸோ அவங்களாம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் லட்சுமி மேனன் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தலைமறைவு ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மதுபான கடையில வந்து சண்டை அப்படின்றது இவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்தது. ஸோ அதுலதான் இவங்க கூட இருந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் காரை மறைச்சு இவங்களும் சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் வாக்குவாதத்தில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல கிளியரா ரெக்கார்ட் இருக்குன்றதால ஸோ கண்டிப்பா இவங்களும் குற்றவாளி தான் அப்படின்றதாலும் இந்த ஐடி ஊரில கடத்திட்டு போனதால ஸோ கண்டிப்பா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். இவங்களே இப்ப வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருந்திருக்கு. இந்த தலைமறைவு காரணம் எதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஜாமீன் வாங்குறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக கொஞ்சம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமறைவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து வெளியே வந்துடாவும் இல்ல ஜாமீன் வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க மிஸ்ஸிங் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கேரளா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தேடிட்டு வந்துருக்காங்க. இன்ன வரைக்கும் சரண் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ வந்து கைது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.